ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மொமெண்ட்ஸ் வித் மனிஷா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னடா கல்லெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த கல் இதெல்லாம் என்ன ரெடி பண்ணிகிட்டு இருக்கோன்னா, நிமலனோட 9th மந்த் ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான். ஸோ நான் வந்து அந்த கல்லெல்லாம் எங்கள் வீட்டு மாடியில் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு இந்த தடவை சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். ஸோ நிமலனோட அக்கா வந்து நானும் வந்து ஏதாச்சும் இதில் வந்து ஒரு என்னோட பங்களிப்பு இருக்கிறதுனால அந்த கல்லுல எல்லாம் கலர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ உள்ள தீமுக்குள்ளே போகலாமா? இன்னைக்கு தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பீச் செட்டப் தான் பண்ண போகிறேன். ஏன்னா மெயினாக அதுக்கு ரீசன் வந்து எங்கள் அண்ணன் வந்து என் தம்பிக்கு வந்து, அதாவது என் பையனுக்கு, குட்டி பையனுக்கு வந்து பேர் வைக்கிறப்ப வந்து ஒரு ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது அப்போ போட முடியாது, ஒரு 9 மந்த்ஸ் அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு. அது வந்து அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறப்பே ஒரு பீச் நம்ம எங்கேயாவது போகிறப்ப போடுற மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சே ஒரு தீம் போயிடலான்றனால தான் இன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்காண்டியே மெயினாக இந்த தீம் நான் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு ட்ரை ஷீட் இருந்துச்சு, ஆரஞ்சு கலர். நீங்கள் என்ன கலர்னாலும் எடுத்துக்கலாம். மேலே நமக்கு தேவை வந்து ஒரு சாண்டல் கலர் ஷாலோ, இல்லை உங்ககிட்ட என்னமோ ஒரு கிளாத் சாண்டல் கலரில் இருந்துச்சுன்னா அது மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் பிளெயினாக வந்து ஒரு கிளாத், ஒயிட் கிளாத் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து மேலே தண்ணி மாதிரி இருக்கிறதுக்காண்டி கீழேயே வந்து ஒரு ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலர் டவல் எடுத்துக்கிட்டேன். ஸோ நமக்கு இங்கேருந்து இப்படி பார்க்குறப்போ அது வந்து மெஸ்ஸியாக இருக்க மாதிரி, ஒரு மாதிரி கசகசன்னு என்னடா இது தீம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபைனலாக இதோட அவுட்புட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு அம்பர்லா, எனக்கு வீட்டில் இருந்த சிம்பிளான திங்ஸ், ஏன்னா 2 பசங்களை வச்சு என்னால் வந்து கண்டிப்பாக ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லை. ஆனால் இத்தனை 8 மந்த் எடுத்தாச்சு. ஸோ இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் தானே, ஸோ கண்டினியூ பண்ணி எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இதுக்கு நான் ஒரு ப்ளூ கலர் டவல் எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ கீழே மட்டும் இந்த மாதிரி கலர் செட் பண்ணிவிட்டு மேலே டவல், அம்பர்லா இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ சச்சு பெயிண்ட் பண்ணால அவங்க தம்பிக்காண்டி இந்த கல்லை வச்சு தான் நம்ம வந்து 9ன்ற இதை வந்து நான் செட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்ககிட்ட ஃபிஷ் இருக்குது, குட்டி குட்டியாக அந்த டாய் ஃபிஷ் இருக்கும். நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் நம்ம கீழே தண்ணி மாதிரி இருக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக எங்கிட்ட வந்து அந்த மாதிரி ஃபிஷ்ஷு எதுவுமே இல்லை. சச்சு குட்டியாக இருந்தப்போ வாங்கினது, அதுக்கப்புறம் அது எல்லாமே யாராருக்கும் கொடுத்துட்டோம். ஸோ அதெல்லாம் இல்லாதனால இருக்கிறத வச்சே டெக்கரேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கல்லவே வந்து நான் கீழே இருக்கிறதுக்கும் வந்து நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட ஐடியா தான், நம்மளோட ஐடியா என்ன க்ரியேட்டிவிட்டி இருக்கோ ஸோ நம்ம அதை ஃபுல்லாக இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அதுவே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வெளியே போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்மளே மனசார எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் இது மட்டும் தான் ரெடி பண்ணோம். அந்த கல்லில் மட்டும் கலர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ நமக்கு ஃபிஷ் இருக்குது, கலர்ஃபுல்லாக ஏதாச்சும் இருக்குன்னா நம்ம கீழே போடுறப்ப அதுவும் அழகாக இருக்கும். ஸோ நம்ம இளநி வேணா இளநி வச்சுக்கலாம், ஸ்ட்ரா போட்டு அது மாதிரி. ஸோ எனக்கு வந்து நான் டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் இது வந்து நாங்கள் ஒரு சண்டே கலர் பண்ணி வச்சோம். ஸோ இன்னைக்கு பண்ணிடலாம், பிளான் பண்ணி எடுத்து முடிச்சிடலான்றனால இன்னைக்கே இதை செட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, நம்மளோட ஐடியாவை பொறுத்து தான். ஸோ நான் வந்து இந்த இடம் சிம்பிளாக தான் பண்ணேன். ஸோ என்னோட வீடியோ எப்படி இருக்குது, நான் பண்ண இந்த தீம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மந்த்தில் என்னென்ன தீம் பண்ணுறேன்னு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. உண்மையிலே செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நான் நெக்ஸ்ட் 10th மந்த் 11, 12 நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கலாம். பாய்.